இப்போ நீங்கள் பார்க்குற மாடு வந்து நாட்டு மாடும் சிந்து மாடும் சேர்ந்த கிராஸு. இது குறைஞ்சது ஒரு நாளைக்கு 12 to 13 லிட்டர் வரையும் பால் கறக்கும். இதுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பச்சந்தீவனமாக தான் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 25 கிலோ பசும் பில் கொடுக்கணும். அது இல்லாமல் 5 கிலோ வைக்கோல் கொடுக்கணும். மாட்டுக்கு அடர்த்தீவனம் ரொம்ப முக்கியம். அது எப்படி கொடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்காசோளமும் அரிசியும் கடந்து அதை அரைச்சி அதை வந்து 3/4 கிலோவும், தவிடு 1 கிலோவும், மினரல் மிக்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு அது ஒரு 25 கிராம் கொடுக்கணும். அதாவது தாது உப்பு கலவைன்னு சொல்லுவாங்க. அது மாட்டு சத்துக்காக கொடுக்கறது. ஒரு 25 கிராம் ஒரு வேலைக்கு கொடுத்தா போதும். அப்புறம் புண்ணாக்கு வந்து நம்ம ஊற வைக்காமல் அப்படியே கொடுத்தோம்னா மாட்டை அதை மசித்து சாப்பிட்றதுனால சீக்கிரம் செரிமானத்தன்மை ஏற்படுத்தும். அதனால் அப்படி கொடுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வைக்கணும். தேவையான அளவுனா அதிகமாக வைக்கக்கூடாது. மாடு விரும்பி அதை குடிக்காது, வீணாகிடும். கொஞ்சமாக ஒரு அளவு வச்சுட்டு தண்ணி தனியாக காட்டிக்கணும். இப்படி பண்ணாதான் பால் உற்பத்தி அதிகரிக்கும். முடிஞ்ச அளவில் மாட்டு மேலே உண்ணி பூச்சி எதுவும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் மாடு சுத்தபத்தமாக இருந்தால் தான் எந்த நோயும் மாட்டுக்கு வராது. இதே நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் ஒரு வேளைக்கு மாடு 6-7 லிட்டர் கண்டிப்பாக பால் கறக்கும். இதில் பச்சை தீவனம் மிக அவசியம். பசு தீவனம் உங்கள்கிட்ட பற்றாக்குறையாக இருக்கா? அப்போது எளிய முறையில் குறைஞ்ச விலையிலையும் சைலேஜ் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.